ஓம் சாந்தி. 17/11/2024 அவ்யக்த பாப்தாதா. திருப்புதல் தேதி 30/11/2002. கைமாறு என்ற வார்த்தையின் நினைவின் மூலம் சமமாகுங்கள் மற்றும் வீடு திரும்பும் பயணத்தின் நினைவு சொரூபமாக ஆகுங்கள். இன்று பாப்தாதா தனது நாலாபுறங்களிலும் உள்ள இதய சிம்மாசனத்திற்கு அதிகாரி, புருவ மத்தியின் சிம்மாசனத்திற்கு அதிகாரி, உலக ராஜ்ய சிம்மாசனத்திற்கு அதிகாரி, சுய ராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். பரமாத்மாவின் இதய சிம்மாசனம் முழு கல்பத்திலும் செல்ல குழந்தைகளாகிய, தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது பிராப்தியாக கிடைக்கிறது. புருவ மத்தி என்ற சிம்மாசனம் அனைத்து ஆத்மாக்களும் இருக்கிறது. ஆனால் பரமாத்மாவின் இதய சிம்மாசனம் பிராமண ஆத்மாக்களை தவிர வேறு யாருக்கும் கிடைக்காது. இந்த இதய சிம்மாசனம் தான் உலக சிம்மாசனத்தை கொடுக்கிறது. நிகழ்காலத்தில் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் சுயராஜ்யம் கழுத்து மாலையாக இருக்கிறது. சுயராஜ்யம் உங்களது பிறப்புரிமையாகும். இவ்வாறு தன்னை சுயராஜ்ய அதிகாரி என்ற அனுபவம் செய்கிறீர்களா? எனது இந்த பிறப்புரிமையை ஒருவராலும் அபகரிக்க இயலாது என்ற திட சங்கல்பம் இதயத்தில் இருக்கிறது. கூடவே நான் பரமாத்மாவின் இதய சிம்மாசனத்திற்கு அதிகாரி என்ற ஒரு ஆன்மீக போதையும் இருக்கிறது. மனித வாழ்க்கையில் உடலில் விசேஷமானது இதயம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதயம் இயங்குவது நின்றுவிட்டால் வாழ்க்கை முடிவடைந்து விடும். ஆக ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட இதய சிம்மாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது. யார் இதய சிம்மாசனதாரிகளாக இருக்கிறார்களோ அந்த ஆத்மாக்கள் தான் உலகில் விசேஷ ஆத்மாக்கள் என்று கூறப்படுகின்றனர். அந்த ஆத்மாக்கள் தான் பக்தர்களுக்கு மாலையின் மணியின் ரூபத்தில் நினைவு செய்யப்படுகின்றனர். அந்த ஆத்மாக்கள் தான் கோடியில் சிலர், சிலரிலும் சிலர் என்று பாடப்படுகின்றனர். அவர்களெல்லாம் யார்? நீங்கள் தானே. பாண்டவர்களும் இருக்கிறீர்களா? தாய்மார்களும் இருக்கிறீர்களா? எனவே தந்தை கூறுகிறார், ஹே செல்ல குழந்தைகளே, அவ்வப்போது இதய சிம்மாசனத்தை விட்டுவிட்டு தேகம் என்ற மண் மீது ஏன் இதயத்தை செலுத்துகிறீர்கள்? தேகம் மண் அல்லவா? செல்லமான குழந்தைகள் ஒரு பொழுதும் மண்ணில் கால் வைக்க மாட்டார்கள். எப்பொழுதும் சிம்மாசனத்தில், மடியில், அத்தீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுவார்கள். உங்களுக்கு பாப்தாதா விதவிதமான ஊஞ்சல்களை கொடுத்திருக்கிறார். சில நேரம் சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள், சில நேரம் மகிழ்ச்சி என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள், சில நேரம் ஆனந்தம் என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள். ஆக இவ்வாறு போதை என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் சிரேஷ்ட குழந்தைகளை பாப்தாதா இன்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஆடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆடுகிறீர்களா? மண்ணில் ஆடுவது இல்லை தானே? மண்ணில் கால் வைக்க வேண்டும் என்று எப்பொழுதாவது இதயம் விரும்புகிறதா? ஏனென்றால் 63 பிறவிகளாக மண்ணில் கால் வைத்து இருந்தீர்கள், மண்ணில் விளையாடினீர்கள். எனவே இப்போது மண்ணில் விளையாடுவது இல்லைதானே? அவ்வப்பொழுது மண்ணில் வைத்து விடுகிறீர்களா? இல்லையா? அவ்வப்பொழுது சென்று விடுகிறது. தேக உணர்வு என்ற மண்ணில் கால் வைத்து விடுகிறீர்கள். தேக அபிமானம் என்பது மிக ஆழமான மண்ணில் வைப்பதாகும். ஆனால் தேக உணர்வு என்றால் அதுவும் மண்ணாகும். சங்கமத்தின் நேரத்தில் எந்த அளவிற்கு அதிகமாக சிம்மாசனதாரியாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு அரை கல்பம் சூரிய வம்ச ராஜ்யத்தில் மற்றும் சந்திர வம்சத்திலும் ராஜ்ய வம்சத்தில் வருவீர்கள். ஒருவேளை இப்பொழுது
சங்கம யுகத்தில் அவ்வப்பொழுது சிம்மாசனதாரியாக இருந்தீர்கள் என்றால் சூரிய வம்ச ராயல் குடும்பத்திலும் அவ்வளவு காலம்தான் இருப்பீர்கள். வரிசைப்படியாக சிம்மாசனதாரியாக வந்தாலும் ராயல் குடும்பத்தில் ராஜ்யவம்ச ஆத்மாக்களின் சம்பந்தத்தில் எப்பொழுதும் இருப்பீர்கள். எனவே சங்கமயுகத்தின் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை 10 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் 50 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் 66 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் எப்போதிலிருந்து பிராமணன் ஆனீர்களோ அப்போதிலிருந்து இன்று வரை எவ்வளவு காலம் இதய சிம்மாசனதாரி சுயராஜ்ய சிம்மாசனத்தில் இருந்தேன் என்று சோதியுங்கள். நீண்ட காலம் இருந்தீர்களா, நிரந்தரமாக இருந்தீர்களா, அல்லது அவ்வப்போது இருந்தீர்களா? யார் பரமாத்ம சிம்மாசனதாரியாக இருப்பார்களோ அவர்களது அடையாளம், நடைமுறை நடத்தைகள் மற்றும் முகத்தின் மூலம் எப்பொழுதும் கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருப்பார்கள். தனது மனதில் ஸ்தூல சுமைகளானது தலைமீது இருக்கும், ஆனால் சூக்ஷ்ம சுமைகள் மனதில் இருக்கும். எந்த சுமையும் மனதில் இருக்காது. சுமைதான் கவலை. டபுள் லைட் என்றால் கவலையற்ற நிலை. சேவை அல்லது சம்பந்தம் தொடர்பு ஸ்தூல சேவை. ஆன்மீக சேவையின் சுமையும் இருக்கக்கூடாது. என்ன ஆகும்? எப்படி நடைபெறும்? வெற்றி கிடைக்குமா, கிடைக்காதா? சிந்திப்பது, திட்டம் தீட்டுவது என்பது வேறு, சுமை என்பது வேறு. சுமை உள்ளவர்களின் அடையாளம் முகத்தில் எப்பொழுதும் சிறிது அல்லது அதிக களைப்பின் அடையாளம் இருக்கும். களைப்படைவது என்பது வேறு. களைப்பின் அடையாளம் இருப்பதும் சுமையின் அடையாளமாகும். கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பது என்றால் சோம்பலுடன் இருக்க வேண்டும் என்று அல்ல. இருப்பது சோம்பலுடன், ஆனால் நான் கவலையற்று இருக்கிறேன் என்று கூறுவார்கள். சோம்பல் மிகவும் ஏமாற்றக்கூடியது. தீவிர முயற்சி செய்பவர்களுக்கும் அதே வார்த்தைதான், மற்றும் சோம்பலுடன் இருப்பவர்களுக்கும் அதே வார்த்தைதான். தீவிர முயற்சியாளர்கள் எப்பொழுதும் திடமான நம்பிக்கையின் காரணத்தினால் ஒவ்வொரு காரியத்திலும் தைரியம் மற்றும் தந்தையின் உதவியினால் வெற்றி கிடைத்தே விட்டது என்று நினைப்பர். சோம்பலுடன் இருப்பவர்களும் ஆகிவிடும், நடந்துவிடும், நடந்தே விட்டது, ஏதாவது காரியம் பாக்கி இருக்கிறதா என்ன, நடந்துவிடும் என்ற அதே வார்த்தையை கூறுவர். ஆக வார்த்தை ஒன்றுதான், ஆனால் ரூபம் தனித்தனியானது. நிகழ்காலத்தில் மாயை விசேஷமாக 2 ரூபத்தில் குழந்தைகளிடம் சோதனை செய்கிறது. ஒன்று வீண் எண்ணங்கள், விகார எண்ணங்கள் அல்ல, வீண் எண்ணங்கள். இரண்டாவது, நான் தான் சரியானவன், என்ன செய்தேன், என்ன கூறினேன், என்ன நினைக்கிறேன், நான் குறைந்தவன் அல்ல, சரியானவன். நேரப்படி பாப்தாதா இப்பொழுது இதையே விரும்புகிறார். தந்தையிடமிருந்து அடைந்த அனைத்து பிராப்திகள், அன்பு, உதவிக்கு கைமாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். கைமாறு செய்வது என்றால் சமமாவதாகும். இரண்டாவது, இப்பொழுது திரும்பி செல்லும் பயணத்தில் இருக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை, திரும்பி செல்ல வேண்டும் என்பதை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். இதற்கு எளிய சாதனம் ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலை பிரம்மா பாபாவிற்கு சமமாக செய்யுங்கள். தந்தையின் சங்கல்பம் என்ன? தந்தையின் வார்த்தைகள் என்ன? தந்தையின் செயல்கள் என்ன? இதைதான் தந்தையை பின்பற்றுதல் என்று கூறப்படுகிறது. பின்பற்றுவது எளிதாக இருக்கும் அல்லவா? புதிதாக சிந்திப்பது, புதிதாக செய்வது அவசியமே இல்லை. தந்தை என்ன செய்தாரோ அதை பின்பற்றுங்கள், எளிதுதானே. ஆசிரியர்கள் கை உயர்த்துங்கள். பின்பற்றுவது எளிதா அல்லது கடினமா? எளிதுதானே. தந்தையை பின்பற்றினால் போதும். முதலில் சோதனை செய்யுங்கள், முதலில் சிந்தியுங்கள், பிறகு செய்யுங்கள் என்று கூறப்படுகிறது அல்லவா? அதே போன்று முதலில் சோதனை செய்யுங்கள், பிறகு பேசுங்கள். எனவே அனைத்து ஆசிரியர்களும் இந்த ஆண்டின் கடைசி மாதம்
பழையது சென்றுவிடும், புதியது வந்துவிடும். புதியது வருவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான ஏற்பாடு செய்யுங்கள். தந்தையின் அடியை தவிர வேறு யாருடைய அடி மீதும் அடி வைக்க மாட்டேன் என்ற சங்கல்பம் செய்யுங்கள். அடி மீது அடி வைத்தால் போதும். அடி மீது அடி வைப்பது எளிதுதானே. ஆக புது ஆண்டிற்காக இப்போதிலிருந்தே திட்டங்களை உருவாக்குங்கள். பிரம்மா பாபா எப்பொழுதும் நிமித்தமாக மற்றும் பணிவாக இருந்தது போன்று நிமித்த உணர்வு மற்றும் பணிவுடன் இருக்க வேண்டும். வெறும் நிமித்த உணர்வு மட்டுமல்ல, நிமித்த உணர்வின் கூடவே பணிவின் உணர்வு இரண்டும் அவசியமாகும். ஏனென்றால் ஆசிரியர்கள்தான் நிமித்தமாக இருக்கின்றீர்கள் அல்லவா? எனவே சங்கல்பத்திலும் வார்த்தைகளிலும் மற்றும் சம்பந்தம் தொடர்புகளிலும் செயல்களிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பணிவு. யார் பணிவாக இருக்கிறார்களோ அவர்களே நிமித்த உணர்வுடன் இருக்கிறார்கள். யார் பணிவாக இல்லையோ அவர்களிடம் மிக சூட்சுமத்தில் மகான் ரூபத்தில் அபிமானம் இல்லாவிட்டாலும் அதன் தாக்கம் இருக்கும். தாக்கம் என்பது அபிமானத்தின் அம்சமாகும். மேலும் வார்த்தைகளில் எப்பொழுதும் நிர்மலமான வார்த்தை, இனிய வார்த்தை வேண்டும். சம்பந்தம் தொடர்பில் ஆத்ம ரூபத்தின் நினைவு இருக்கிறது என்றால் எப்பொழுதும் நிராகாரி மற்றும் அகங்காரமற்றவர்களாக இருக்கிறீர்கள். பிரம்மா பாபாவின் கடைசி நாளின் வார்த்தை நினைவில் இருக்கிறதா? நிராகாரி, நிரகங்காரி, அவர்களே நிர்விகாரி. நல்லது, தந்தையை பின்பற்றுங்கள். உறுதியாக இருக்கிறீர்கள் தானே? அடுத்த ஆண்டின் முக்கிய லட்சியத்தின் நினைவு 3 வார்த்தைகள்: நிராகாரி, நிரகங்காரி, நிர்விகாரி. அம்சமும் கூடாது, மேலோட்டமான ரூபங்கள் சரியாகிவிட்டது. ஆனால் அம்சமும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அம்சம் ஏமாற்றி விடுகிறது. தந்தையை பின்பற்றுவது என்றால் இந்த 3 வார்த்தைகளை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்வதாகும். நல்லது. இரட்டை அயல் நாட்டினர் எழுந்து கொள்ளுங்கள். நல்ல குழு வந்திருக்கிறீர்கள். இரட்டை அயல் நாட்டினரின் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது பாப் தாதாவிற்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அது என்ன என்பதை அறிவீர்களா? தூர தேசத்திலிருந்து வருகிறீர்கள். இந்த மாதம் செல்ல வேண்டும் என்று கட்டளை கிடைத்ததும் வந்து சேர்ந்து விட்டீர்கள். எப்படியாவது முயற்சி செய்து மிக பெரிய குழு வந்து சேர்ந்து விட்டீர்கள். தாதியின் கட்டளையை சரியாக ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? அதற்கு வாழ்த்துக்கள். பாப் தாதா ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார், திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். மேடைக்கு சென்றால்தான் திருஷ்டி கிடைக்கும் என்பது கிடையாது. தொலைவில் இருந்தாலும் மிக நன்றாக தென்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இரட்டை அயல் நாட்டினர் சரி பாபா என்ற பாடத்தை நன்றாக படித்திருக்கின்றனர். பாப் தாதாவிற்கு இரட்டை அயல் நாட்டினர்கள் மீது அன்பு இருக்கவே செய்கிறது. மேலும் பெருமையும் இருக்கிறது. ஏனென்றால் உலகின் மூலை முடுக்குகளில் செய்தி கொண்டு செல்வதற்கு இரட்டை அயல் நாட்டினர் நிமித்தமாக இருக்கிறார்கள். அயல் நாட்டில் இப்பொழுது வேறு ஏதாவது இடம் அல்லது ஊர் பாக்கி இருக்கிறதா? ஊர், மூளை முடுக்கு ஏதாவது மீதம் இருக்கிறதா? விசேஷமான இடம் மீதம் இருக்கிறதா? எந்த இடம் மீதம் உள்ளது? மத்திய கிழக்கு பகுதி மீதம் இருக்கிறது. இருப்பினும் வந்திருக்கும் குழு எத்தனை தேசத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள்? உலகில் விதவிதமான அநேக தேசங்களுக்கு ஆத்மாக்களாகிய நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீர்கள் என்பதை பாப்தாதா அறிவார். தந்தையின் விஸ்வ கல்யாணக்காரி என்ற பட்டம் இரட்டை அயல் நாட்டினர்கள்தான் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று பாப்தாதா அடிக்கடி கூறுகிறார். நன்றாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரவர்களது இடத்தில் தனது முயற்சியில் மற்றும் சேவையில் முன்னேறிக் கொண்டிருக்கிறீர்கள். மேலும் எப்பொழுதும் முன்னேறிக் கொண்டே இருப்பீர்கள். வெற்றியின் நட்சத்திரமாகவே இருக்கிறீர்கள். மிக்க நன்று.
குமாரர்களிடம் மதுவனத்தின் குமாரர்களும் இருக்கிறார்கள். குமாரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது பாருங்கள். பாதி வகுப்பில் குமாரர்கள் நிறைந்துள்ளனர். குமாரர்கள் சாதாரண குமாரர்கள் அல்ல. எப்படிப்பட்ட குமாரர்கள்? பிரம்மா குமாரர்கள். ஆனால் பிரம்மா குமாரர்களின் சிறப்பு என்ன? எங்கெல்லாம் அமைதியற்ற தன்மை ஏற்படுகிறதோ அங்கு அமைதி பரப்பக்கூடிய அமைதியின் தூதுவர்கள். இதுதான் குமாரர்களின் சிறப்பு தன்மையாகும். மனம் அசாந்தியாக கிடையாது. வெளியிலும் அமைதியற்ற தன்மை கிடையாது. குமாரர்களின் சிறப்பே கடினமான காரியங்களை செய்வது. கடின வேலையாட்கள் இருக்கின்றனர் அல்லவா? இன்றைய நாட்களில் மிகவும் கடினமான வேலை அமைதியற்ற தன்மையை அழித்து அமைதி தூதுவராகி அமைதியை பரப்புவது. இப்படிப்பட்ட குமாரர்களாக இருக்கிறீர்களா? அமைதியற்ற தன்மையின் பெயர் அடையாளம் இருக்கக்கூடாது. உலகிலும் சரி, தனது சம்பந்தம் தொடர்பிலும் சரி, இப்படிப்பட்ட அமைதி தூதுவர்களாக இருக்கிறீர்களா? தீயணைப்பு படையினர் எங்கு இருந்தாலும் தீயை அணைப்பார்கள். அதே போன்று அமைதி தூதுவர்களின் காரியம் அமைதியற்றதாக இருப்பவர்களை அமைதிப்படுத்துவது. அமைதி தூதுவர்கள் அல்லவா? உறுதிதானே? மிக நன்றாக இருக்கிறது. பாப்தாதா இவ்வளவு குமாரர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். முன்பே பாப்தாதா திட்டத்தை கூறியிருக்கிறார். தில்லியில் குமாரர்கள் அதிகமாக சேர வேண்டும். குமாரர்கள் என்றால் சண்டையிடுபவர்கள் என அரசாங்கம் நினைக்கிறது. அதனால் குமாரர்களை பார்த்து பயப்படுகிறது. இவ்வாறு பயப்படக்கூடிய அரசாங்கம் ஒவ்வொரு பிரம்மா குமாரையும் அமைதி தூதுவர் என்ற பட்டத்துடன் வரவேற்க வேண்டும். அதுதான் குமாரர்களின் அதிசயம். பிரம்மா குமார்கள் அமைதி தூதுவர்கள் என்பது முழு உலகிற்கும் முத்திரை பதித்திட வேண்டும். முடியும் தானே? தில்லியில் செய்ய வேண்டும். அல்லது தாதிகள் செய்வார்களா? ஒரு குழுவில் இவ்வளவு குமாரர்கள் இருக்கிறார்கள் என்றால் அனைத்து குழுவிலும் எத்தனை குமார்கள் இருப்பார்கள்? ஏறத்தாழ 1,00,000. ஆக குமாரர்கள் அதிசயம் செய்யுங்கள். அரசாங்கம் குமாரர்களை பற்றி தலைகீழாக நினைப்பதை மாற்றி காண்பியுங்கள். ஆனால் மனதிலும் அசாந்தி கூடாது. கூட இருப்பவர்களிடத்திலும் அசாந்தி கூடாது. மற்றும் தான் இருக்கும் இடத்திலும் அமைதியற்ற தன்மை கூடாது. தனது ஊரிலும் அமைதியற்ற தன்மை கூடாது. குமார்களின் முகத்தில் பலகை வைக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நெற்றியில் தானாகவே இவர்கள் அமைதி தூதுவர்கள் என்ற அனுபவம் ஏற்பட வேண்டும். சரிதானே? குமாரிகளிடம் அதிகமான குமாரிகள் இருக்கின்றனர். அனைத்து குமாரிகளின் லட்சியம் என்ன? வேலை செய்ய வேண்டுமா? அல்லது உலக சேவை செய்ய வேண்டுமா? தலையில் கிரீடம் அணிந்து கொள்ள வேண்டுமா? அல்லது கூடை வைத்துக் கொள்ள வேண்டுமா? என்ன வைத்துக் கொள்ள வேண்டும்? அனைத்து குமாரிகளும் கருணை உள்ளம் உடையவர்களாக வேண்டும். உலக ஆத்மாக்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும். 21 குலத்தை முன்னேற்றக்கூடியவர் என்று குமாரிகளுக்கு கூறப்பட்டுள்ளது. ஆக அரை கல்பம் 21 குலம். அப்படிப்பட்ட குமாரிகளாக இருக்கிறீர்களா? 21 குலத்திற்கு நன்மை செய்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஒரு குடும்பத்தினருக்கு அல்ல, 21 குடும்பங்களுக்கு செய்வீர்களா? உங்களது பெயர்கள் குறிக்கப்படும். பிறகு நீங்கள் கருணை உள்ளத்துடன் இருக்கிறீர்களா? அல்லது ஏதாவது கணக்கு வழக்குடன் இருக்கிறீர்களா என்று பார்க்கப்படும். இப்பொழுது நேரத்திற்கு முன்பாகவே தயாராகி விடுங்கள் என்று நேரம் எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. நேரத்தை பார்த்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நேரம் கடந்துவிடும். ஆகையால் நாம் அனைவரும் உலக நன்மை செய்யக்கூடிய கருணை உள்ளமுடைய தந்தையின் குழந்தைகள் என்ற லட்சியம் வையுங்கள். சரிதானே? கருணை உள்ளமுடையவர்கள் தானே? இன்னும் கருணை உள்ளமுடையவர்களாக ஆகுங்கள். தீவிர வேகமுடையவர்களாக ஆகுங்கள். குமாரிகளுக்கு எளிதாகவே தந்தையின் சிம்மாசனம் கிடைக்கிறது.
புதிய ஆண்டில் என்ன அதிசயம் செய்து காண்பிப்பீர்கள் என்பதை பார்க்கலாம். ஊடகத்தினர் 108 ரத்தினங்கள் வந்திருக்கின்றனர். நன்றாக இருக்கிறது. ஊடகத்தினர் அதிசயம் செய்து காட்ட வேண்டும். தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்தே தீர வேண்டும் என்று அனைவரின் புத்தியிலும் வர வேண்டும். யாரும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. ஊடகத்தின் வேலை சப்தம் எழுப்புவது. எனவே தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடையுங்கள் என்ற ஓசையை பரப்புங்கள். யாரும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. இப்பொழுது அயல் நாடுகளிலும் ஊடகத்தின் நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அல்லவா? நன்றாக இருக்கிறது. விதவிதமான முறையில் என்ன நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறீர்களோ அதில் நன்றாக ஆர்வம் இருக்கிறது. நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள், செய்து கொண்டு இருப்பீர்கள் மற்றும் வெற்றி கிடைத்தே விட்டது. அனைத்து வர்க்கத்தினரும் என்ன சேவை செய்கிறீர்களோ அந்த செய்தி பாப்தாதாவிடம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வர்க்கமும் அவரவர்களுக்கான சேவைக்கான சாதனம் மற்றும் சேவைக்கான விதங்கள் இருக்கின்றன. ஆனால் தனித்தனியாக வர்க்கம் இருப்பதால் ஒவ்வொரு வர்க்கமும் ஒன்றுக்கொன்று போட்டி போடுகின்றனர். நன்றாக இருக்கிறது. பொறாமை கிடையாது, போட்டி. நன்றாக செய்யுங்கள். ஒவ்வொரு வருகத்தின் பலன் வருக சேவைக்கு பிறகு வந்த முக்கியஸ்தர்கள், மிக முக்கியஸ்தர்கள் அதிகம் தொடர்பில் வந்திருக்கின்றனர். இப்பொழுது மைக் அழைத்து வரவில்லை, ஆனால் சம்பந்தம் தொடர்பில் வந்திருக்கின்றனர். நல்லது. பாப் தாதாவின் பயிற்சி நினைவில் இருக்கிறதா? சில நேரம் நிராகாரி, சில நேரம் ஃபரிஷ்தா. நடந்தாலும் சுற்றினாலும் இதுதான் தந்தை மற்றும் தாதாவின் அன்பிற்கு செய்யும் கைமாறு. இப்பொழுது இந்த ஆன்மீக பயிற்சி செய்யுங்கள். வினாடியில் நிராகாரி, வினாடியில் ஃபரிஷ்தா. நல்லது. முழு நாளும் நடந்தாலும் சுற்றினாலும் தந்தையின் இந்த பயிற்சி எளிதாக நினைவு ஏற்படுத்தும். நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் நினைவு பாப் தாதாவிடம் வந்து சேருகிறது. என்னுடைய நினைவை கொடுங்கள், என்னுடைய நினைவை கொடுங்கள் என்று ஒவ்வொரு குழந்தையும் நினைக்கின்றனர். சிலர் கடிதம் மூலம் அனுப்புகின்றனர், சிலர் அட்டை மூலம், சிலர் வாயின் மூலம். ஆனால் பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் ஒவ்வொருவரையும் கண்ணில் வைத்துக் கொண்டு நினைவிற்கான பதிலாக பல மடங்கு அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். இப்பொழுது நேரம் எவ்வளவு ஆகியிருந்தாலும் அனைவரின் மனதிலும் மதுபன் மற்றும் மதுவனத்தின் பாப்தாதா தான் இருக்கிறார். நாலாபுறங்களிலும் உள்ள 3 சிம்மாசனத்திற்கு அதிகாரிகள், சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகள் எப்பொழுதும் பாப்தாதாவிற்கு கைமாறாக தந்தைக்கு சமமாக கூடிய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் திரும்பும் பயணத்தின் நினைவு சொரூபமான குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலில் தந்தையை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப்தாதாவின் மிக மிக அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம்: அனைத்து ஆத்மாக்களிடத்திலும் தனது சுப பாவனை என்ற விதையை தெளிக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுக. விளக்கம்: பலனை எதிர்பார்க்காமல் நீங்கள் தனது சுப பாவனை என்ற விதையை ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் தெளித்துக் கொண்டே செல்லுங்கள். சரியான நேரத்தில் அனைத்து ஆத்மாக்களும் விழிப்படைந்தே ஆக வேண்டும். ஒருவர் எதிர்த்தாலும் கூட நீங்கள் கருணை உணர்வை விட்டுவிடக் கூடாது. இந்த எதிர்ப்பு, அவமதிப்பு உரம் போன்று வேலை செய்யும், நல்ல பலனை உருவாக்கும். எவ்வளவு அவமதிப்பார்களோ அந்த அளவிற்கு புகழ் பாடுவார்கள். ஆகையால் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தனது உள்ளுணர்வின் மூலம், அதிர்வலைகளின் மூலம், வார்த்தைகளின் மூலம் மாஸ்டர் வள்ளலாகி கொடுத்து கொண்டே செல்லுங்கள். ஸ்லோகன்: எப்பொழுதும் அன்பு, சுகம், அமைதி மற்றும் ஆனந்தத்தின் கடலில் மூழ்கி இருக்கும் குழந்தைகள்தான் உண்மையான தபஸ்விகள். குறிப்பு: இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை, அகில உலக யோக தினம். அனைத்து பிராமணர்களும் குழுவாக சேர்ந்து மாலை 6:30 மணியிலிருந்து
7:30 மணி வரை சிறப்பாக வரமளிக்கும் வள்ளல் பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் பாப்தாதாவுடன் இணைந்த ரூபத்தில் நிலைத்திருந்து அவ்யக்த வதனத்திலிருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் அமைதி காண வரதானத்தை கொடுக்கும் சேவையை செய்யுங்கள்.